ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஆன்லைனில் வந்து ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி எப்படி வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ ஒர்க்கு, அதாவது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் நாளையும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து ₹500லேருந்து ₹1000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் ஆவரேஜ் தான். அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி, ஒரு சில ட்ரிக் நான் உங்களுக்கு வந்து எண்டில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஆப்புடைய பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய நபர்களுக்கு இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் மணி வந்து ஏர்ன் பண்ணுங்கள். உங்களால் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அதுவும் ஆன்லைனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக பண்ண முடியும். நிறைய நபர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய ஆன்லைன் ஜாப் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வெரிஃபை பண்ணப்பட்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நபர்கள் ஆன்லைன் ஜாப் எடுத்துக்கிட்டாலே பணம் கட்டணுமா தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் பணம் எந்த ₹10 கூட வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்புக்கு வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஆப்க்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். அது எப்படி வந்து ஓப்பன் பண்ணி எப்படி வந்து இது பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு டாலரில் அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. அந்த அவங்க பே பண்ண டாலரை நம்ம வந்து அப்படியே பேபால் மூலிமா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து கிரெடிட் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு போன வாரம் வந்து நான் அதில் வந்து இன்கம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபை நான் வந்து இடையில உங்களுக்கு வந்து வரும்போது அந்த பேமெண்ட்ங்கிற இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்த உடனேயே ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க உங்க மொபைல்ல வந்து எத்தனை இமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த இமெயில் ஐடி வந்து காமிக்கும். நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனதர் செகண்டரியா ஒரு இமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அத குடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. பெர்சனல் இமெயில் ஐடி வந்து குடுக்க வேண்டாம். ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான். ஆன்லைன் ஜாப்ஸ்ன்னு இப்போ தனியா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் ஜாப்புக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கீழ வந்து நான் உங்களுக்கு வந்து டூல்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். கீழ வந்து ஹோம் இருக்கும். பக்கத்துல வந்து ஒரு டாலர் ஐகான் இருக்கும். நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அது காமிக்கும். அத தாண்டி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்வைட் சொல்லிட்டு வந்து குடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஃபைனலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல பாட்டம்ல வந்து ஒரு கியர் ஐகான், செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும். இத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒர்க் டாஸ்க் வரலாம். இப்போ எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹோம் பேஜ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி 2 ஒவ்வொரு ந மினிட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வே வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ்ல ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்வே வந்து எடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வாட் இஸ் யுவர் ஏஜ்? உங்க ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஏஜ் நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா குடுங்க. இப்ப நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 23 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுத்துக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் மெனி எம்ப்ளாயீஸ் வந்து உங்க கம்பெனில வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கம்பெனில எவ்வளோ ஒர்க் பண்றாங்களோ அத வந்து குடுங்க. நீங்க ஒர்க்கே பண்ணல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஏதாவது குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஹவ் மெனி வீல்ஸ் டஸ் வந்து கார்ல வந்து எத்தன வீல் இருக்குன்னு கேட்குறாங்க. 4 வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டில் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்குறாங்க. இதுல நீங்க எதுவும் ஜஸ்ட் வந்து குடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லாமே குடுத்து முடிச்சுட்டு சர்வே கம்ப்ளீட்ன்னு சொல்லிட்டு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சர்வே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப நான் அமௌண்ட் வாலெட்ல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஏறியிருக்கும். அது இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். அப்படியே நீங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. ஹோம் பேஜ்ல அடுத்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுல வந்து ஜஸ்ட் பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின் சர்வீஸ் தான் கேட்பாங்க. அத நீங்க அதாவது டைப்பிங் கூட நம்ம பண்ண கிடையாது, தேவை கிடையாது. நம்ம டிஎன்பிசிலாம் எப்படி வந்து எக்ஸாம் எழுதுவோமோ அதே மாரி தான். உங்களுக்கு தேவையான ஆன்ஸர நீங்க வந்து டிக் பண்ண போறீங்க. அதாவது சூஸ் தி பெஸ்ட் ஆன்ஸர் மாரி தான் இருக்கும். அத நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சர்வேக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கீழ ஆட் ஆகுறத உங்களால வந்து பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சர்வே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாட் எ ரோபோட். நீங்க வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க.
நெக்ஸ்ட்டு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேனுவலா டைப் பண்ற மாரி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதான் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ன்னு சொல்லுவாங்க. இதில உங்களுடைய இயர், உங்க பர்த் இயர் வந்து கரெக்ட்டா குடுக்குறது உங்க விருப்பம் தான். இல்ல நீங்க தப்பா கூட குடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. அது இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகுது. கரண்ட்லி நீங்க எந்த ரெசிடென்ட் சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரெசிடென்ட் அத குடுங்க. நம்ம சவுத் அப்படிங்கிறதுனால சவுத்ல வந்து என்ன இருக்குதுன்னா, தமிழ்நாடு. நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிறனால தமிழ்நாடு குடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹேண்ட் நீங்க எவ்வளோ இன்கம் வந்து மந்த்லி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல குடுங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டு, நீங்க என்ன ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றீங்களோ, அத வந்து குடுங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு, அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எதுவோ அத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுக்கணும். குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது எல்லாமே நீங்க வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபினிஷ் அப்படிங்கிறத குடுத்தீங்கனாலே உங்களுக்கு சர்வே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலா வந்து ஜாப்ஸ் அதாவது சர்வே எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப நம்மளுக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த ஒரு சர்வேயும் கிடையாது. உங்களுக்கு சர்வே வரும்போது நாங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து குடுத்துருக்காங்க. எல்லா நேரமும் வந்து சர்வே வந்து கிடைக்காது. நீங்க அடிக்கடி ஆன்லைன்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணி. நீங்க ஜஸ்ட் வந்து டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃப்ரீயா இருக்கும்போது, இல்ல உங்களுடைய லஞ்ச் பிரேக்ல, உங்களுடைய டீ பிரேக்ல நீங்க ஃப்ரீயா வீட்ல எப்ப இருக்கீங்க மொபைல் ஆன் பண்றீங்களோ, அந்த நேரத்தில நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சர்வே இருக்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸோ, ஒரு 10 மினிட்ஸோ ஆகும். அத நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆவரேஜாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 500லேருந்து ஒரு ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க வந்து இதில வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணக்கூட மெத்தட். இத வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு வந்து இன்கம் வரலையே! இது வந்து நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. தயவுசெய்து இந்த மாரி பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து காட்டி ஷேர் பண்றோம். அதனால அது வந்து ஒரு விஷயத்த வந்து கன்சிஸ்டன்ஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணா மட்டும் தான், எஃபோர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து எடுக்க முடியும். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க. ஒரு நாள் போயிட்டு எனக்கு வந்து சேலரி குடுங்கன்னா குடுப்பாங்களா? கிடையாதுல்ல. மாசத்துல 30 நாள் வேலை பார்த்தா தான் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சேலரி. அதே மாரி ஒரு விஷயத்த ஒரு ஆன்லைன்ல ஒரு வொர்க் எடுத்துக்கிட்டீங்கனாலும், அத ரெகுலரா கன்சிஸ்டன்ஸியா வந்து பார்த்தீங்கன்னா, விடாம பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்ட நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆன்லைன் ஜாப்ஸுமே நான் இத மட்டும் சொல்லல. இப்போ இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுல வந்து அமௌண்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க. வித்ட்ரால் வந்து பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ இது வந்து காட்டுது. டாலர்ஸ்ல வந்து காட்டும். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, PayPal இருக்கு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா PayPal அப்படிங்கிற குடுத்துட்டு, நீங்க வந்து டைரக்ட்டா குடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, PayPalல நீங்க வந்து வித்ட்ரால் எடுக்கணும் அப்படின்னா, $3 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, $3 வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலே போதும். நீங்க வித்ட்ரால் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்தியன் கரன்சிக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாலர் வந்து ரூ. 79லேருந்து ரூ. 80 கிட்ட போகும். அது வந்து ஒரு நாளைக்கு முன்ன பின்ன ஆகும். அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த ஆப் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நீங்க இன்கம் எடுத்திருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஷேர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அது மூலியமா அவங்க ஏர்ன் பண்ண உங்களுக்கும் அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பட் இன்விடேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் கிடையாது. கம்பல்சரி கிடையாது. இன் இ ஒரு சில ஆப்லலாம் வந்து இன்விடேஷன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வித்ட்ரால் வந்து பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாரிலாம் இந்த விஷயத்துல எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா மணி ஏர்ன் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க்கா நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து நீங்க மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ புல் அப்படிங்கிற இந்த ஆப்லேருந்து வந்திருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப். நம்மளுக்கு வந்து PayPal மூலியமா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆனது. கிட்டத்தட்ட $63 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஷேர் ஆயிருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த $63 வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு PayPal மூலியமா டாலர்ஸ்ல வந்து பே பண்ணிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த $63க்கு அன்னைக்கின் ரேட் இந்தியன் கரன்சி எவ்வளோ இருக்கோ, அந்த அமௌண்ட்ட நம்ம பேங்க் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிருவாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு PayPalல வந்து உங்களுடைய இந்தியன் பேங்க் சேவிங் அக்கவுண்ட்ட லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்துருச்சு அப்படினாலே, உங்களுக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ இந்த $63க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ்ல வந்து ஐஎன்ஆருக்கு வந்து டாலர் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ற அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, $63 போட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் எனக்கு வந்து கிரெடிட் ஆனது. இதே மாதிரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மணிய வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க வந்து எண்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எந்த மாரி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த இன்கம் வந்து எனக்கு போன வாரம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா,
ஆகஸ்ட் கடைசி வீக்ல எனக்கு வந்து வந்திருந்தது. அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ப நான் கன்டினியூஸா வந்து ஒர்க் பண்ணல. ஏன்னா வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 to 3 டேஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் சின்ன வீட்ல வந்து ஒரு ஃபங்ஷன் நடந்துங்கிறதுனால நான் வீடியோ கன்டினியூவா பண்ண முடியல. அதனால இந்த ஆப்பும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து ஒர்க் ஆகல. நான் ரெகுலரா பண்ணும்போது நான் நான் எனக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது, ரெகுலரா சர்வே எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு இதில வந்து ஜெனரேட் ஆகும். நீங்களும் ஈஸியா என்ன போல நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கண்டிப்பா வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல வந்து ரீப்ளே உங்களுக்கு வந்து வரும். நீங்க இதுக்கு முன்னாடி அ ஏதாவது ஆப் வந்து யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத பத்தி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. அத வெரிஃபை பண்ணிட்டு நம்ம சேனல்ல வீடியோ பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ.